கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்த புதுச்சேரியில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று 3 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் என 1000க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று நடத்தினர். ஜிப்மர் வளாகத்தில் அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பாட்டு பாடி கைத்தட்டியும் நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்த மாலையில் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவமனை, பிம்ஸ் மருத்துவமனை, இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் ஒன்றிணைந்த மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். திண்டிவனம் புதுச்சேரி சாலை ஜிப்மர் மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி சிக்னல் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்ட செல்போன் டார்ச் லைட் அடித்து எதிர்ப்பை தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் சோபா, ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை முழுமையாக மூடப்பட்டுள்ளதால் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்றும் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே இயங்கும், மேலும் உள்ளிருப்பு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கலை நிறைவு விழாவில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கலை விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. விழாவில் புதுச்சேரி கலைஞர்கள் மட்டுமின்றி கேரள, கர்நாடகா, அசாம், ராஜஸ்தான், மராட்டியம், மேற்கு வங்காளம், மேகாலயா, குஜராத், இமாச்சல பிரதேசம், பீகார், காஷ்மீர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்ட தங்கள் மாநில கலாச்சார நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். இந்த கலை விழா புதுச்சேரி கடற்கரை லாஸ்பேட்டை காமராஜர் மணிமண்டபம், செட்டிப்பட்டு திரௌபதி அம்மன் கோவில் திடல், தொண்டமானத்தம் சமுதாய நலக்கூடம், கரிக்கலாம்பாக்கம் அரசு கலையரங்கம் ஆகிய 5 இடங்களில் நடைபெற்றது. இதன் நிறைவு விழா கடற்கரை சாலையில் நேற்று மாலை நடந்தது. விழாவுக்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார். அமைச்சர் சாய் சரவணகுமார் முன்னிலை வகித்தார். கலை விழாவில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் சான்றிதழ்கள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக கலை ஆலயம், ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் பரதநாட்டியம், கேரள கவுசி சண்டை, குஜராத் சீத்தமாள், மேகாலயா வங்காளா, பாரத கலாமண்டலம் குழுவினரின் பரதநாட்டியம், கலைத்தாய் கலை மையம் குழுவினரின் நாட்டுப்புற நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் நன்றி கூறினார். திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் பிறந்த நாளையொட்டி நளைத்தபூர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமனின் மகன் JVS ஆறுமுகம் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் தொகுதி மற்றும் மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன தலைவருமான திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன தலைவருமான திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தீத்தமிழ் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாவணன் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு உணவு வழங்கி மது ஒழிப்பு பரப்புரையை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தமிழாளன் இரான்பியர் கிறிஸ்துவராஜ், அபில், ராஜேஷ், பார்த்திபன், விஜி, அன்பரசன், வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில்
விழா நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியை மாநில மற்றும் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபாதையை ஆக்கிரமித்து புதிதாக கட்டப்பட்டிருந்த கடையை நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி, அரவிந்தர் கோவில் வீதி சந்திப்பில் பிளாட்பாரத்தை ஆக்கிரமித்து புதிதாக டீ கடை அமைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி புகார் எழுந்ததை தொடர்ந்து கடைக்காரருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனாலும் கடையை அகற்றாத நிலையில் நேற்று நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக டீ கடையை ஜேசிபி கொண்டு அகற்றினர். விராமட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் தெப்பல் உற்சவத்தில் அம்மன் சயன் கோலத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி அரையாங்குப்பம் கொம்யூன் விராமட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கடந்த வாரம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை விராமட்டினம் கிராம அரசு ஊழியர்கள் உபயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று செங்கழநீர் அம்மன் ஆலய தெப்பக்குளத்தில் அம்மனின் தெப்பல் உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்ட படையில் அம்மன் சயன கோலத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் திருவிழா முதியால்பேட்டையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் இன்று புதுச்சேரி சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆறுமுகம் தலைமை ஏற்க ரவிச்சந்திரன், சண்முகதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி சித்தாந்த சைவ திருத்தொண்டு மன்ற தலைவர் தனமணி சிவ வழிபாட்டை ஏற்று போற்றினார். தொடர்ந்து ஆறுமுகம் திருக்கொடியை ஏற்றினார். தொடர்ந்து பொருளாளர் கீட்டினராசு வரவேற்புரை ஆற்ற சதாசிவம் தலைமை ஏற்று சொற்பொழிவு அரங்கத்தை நிகழ்த்தினார். இதில் சிறுதொண்டு நாயனார், சிறுதொண்டு சபை செயலர் இளங்கோவன், செல்வாஸ் நிறுவனங்கள் அசோகன், வழக்கறிஞர் சுப்பிரமணியன், முன்னாள் மின்துறை உதவி பொறியாளர் ஆதிரையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்கு முனைவர் மாதவன் தலைமை ஏற்க ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கௌரவ தலைவர் தங்கராசு, உடையார் மற்றும் பூபதி, கோமதி, அம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து அருணை பலரா வாயன் 11ஆம் திருமுறை என்ற தலைப்பில் சொற்பொழிவை ஆற்றினார். முடிவில் தங்க கோவிந்தன் நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வராகி அன்னை திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் மேயர் நாராயணசாமி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடன்முறை மங்களநாதர் தேவஸ்தானத்தில் பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வாராகி அன்னை திருக்கோயில் கும்பாபிஷேகம் விழா 16ஆம் தேதி வேள்வி எழுப்பி முதல் கால பூஜை, விநாயகர் வெள்ளி பூஜை, ஐயனரப்பன் பூஜை மற்றும் வாராகி அம்மனுக்கு 1008 போற்றியும் 3ஆம் கால பூஜை நடைபெற்ற 18ஆம் தேதி இன்று வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் ஸ்தாபகர் சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாராயண ஜீவானந்த காஸ்ட்ரோ சாமிகள் மற்றும் நாராயண ஜீவானந்த பிரபலையன் என்கின்ற லெனின் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரின் அரண் பசுமை சேவை அறக்கட்டளை மற்றும் துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடுவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரின் அரண் பசுமை சேவை அறக்கட்டளை மற்றும் துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை ஆகியவைகளின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது.
புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராம பகுதியில் நடைபெற்ற மூலிகை மரக்கன்று நடும் விழாவில் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வனவிலங்கு மற்றும் இயற்கை ஆர்வலர் டாக்டர் பூபேஷ் குப்தா, புதுச்சேரி காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மரக்கன்று லட்டு சிறப்பித்தனர். இவர்களுடன் பாரின் பசுமை சேவை அறக்கட்டளை தலைவர் பாஸ்கர், துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, கலைமாமணி, அரியபுத்திரி, பார்த்தசாரதி, ரஞ்சித், ஓவியர் சக்தி, திருமுருகன், பூங்குழலி, ஊர் பொதுமக்கள் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பிரான்ஸ் கம்பம் கழகம், பிரான்ஸ் தொல்காப்பிய கழகம், உலக தமிழ் சிறகம் பாட்டராசரின் பாவல பயிலரங்கம் இணைந்து நடத்திய நூல் வெளியீட்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பிரான்ஸ் கம்பம் கழகம், பிரான்ஸ் தொல்காப்பிய கழகம், உலக தமிழ் சிறகம் பாட்டரசரின் பாவலர் பயிலரங்கம் இணைந்து நடத்திய விருத்தம் 10,000 நூல் வெளியீட்டு விழா மற்றும் பாவலர் பட்டம், பாவலர் மணிவட்டம் விருது வழங்கும் விழா இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மங்கலட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அசோகன், பிரபாவதி அசோகன் விளக்கேற்ற கலைமாமணி முருகன் இறை வாழ்த்தும் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தார். தொடர்ந்து தமிழ் இசையை சிவராமன் இசைக்க கலைமாமணி முருகனின் மாணவ மாணவியர் பரதநாட்டியத்தை அரங்கேற்றனர். தொடர்ந்து பாரதிதாசன் வரவேற்புரையாற்ற விழாவிற்கு சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகிக்க வாழ்த்துறையை இயக்குநர் கலிய பெருமாள் ஆற்றினார். தொடர்ந்து பாவலர் தென் பசியார் பொன் விழா மலரை கலைமாமணி ராமதாஸ் காந்தி, பாவலர் அருணா செல்வம் வெளியிட்டனர். தொடர்ந்து கம்பன் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்புரையை முனைவர் பர்வீன் சுல்தானா ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள், தமிழ் அறிஞர்கள் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 41வது குறுகிய மற்றும் 14வது பூம்சி போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் வாழ்த்தி வழியனுப்பி விழா நடைபெற்றது. மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படும் 41வது குறுகிய மற்றும் 14வது பூம்சி போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக கிறிஸ்டபர் கல்லூரியைச் சேர்ந்த தேவானந்த் பயோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கலை சேர்ந்த நிதிஷ் தாஸ்தா பெரு, திருவள்ளுவர் பள்ளியைச் சேர்ந்த ரீனா ஜோஸ்பெல், கிருத்திகா வைஷ்ணவி, சுசிலாபாய் பள்ளியைச் சேர்ந்த மிஸ்ரா, மாஹி பிராந்தியத்தை சேர்ந்த புவனேஷ் விஜிமன், அரணம் ஸ்ரீதா விஜய், அனாமிகா பிரதீப், ரோமோ ஆகியோர் போட்டியில் கலந்து கொள்கின்றனர். தலைமை பயிற்சியாளராக தர்ஷனா பிரியா, மேலாளராக நிதிஷ், தேசிய நடுவராக மஞ்சுளா தேவி, ஆனந்தராஜ் பிவர்ணானி ஆகியோர் சேர்ந்துள்ளனர். இவர்களை லாஸ்பேட்டை இசிஆர் சாலையில் இயங்கும் த்ரோனா டேக்வாண்டோ அகாடமியில் நடைபெற்ற வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் வாழ்த்து பேசி உபகரணங்கள் வழங்கி வழி அனுப்பி வைத்தார். சங்க செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், டெனிகால் கமிட்டி சேர்மன் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார், நிர்வாகிகள் சிலம்பரசன், மனோரஞ்சினி மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். பாண்டிமெரினாவில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பாண்டி மெரினாவில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை சார்ந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளையும் போட்டியாளர்களையும் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். அப்பொழுது பாண்டி மெரினா சிஇஓ ஆனந்த் கணேஷ், இயக்குனர் காமராஜ் மற்றும் அவரது தந்தை தொகுப்பாளர் வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தமிழ் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி விழாவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி உளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு முத்தமிழ் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத திருவிழாவினை முன்னிட்டு இரவு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், சிறப்பு தீபாரதனை மற்றும் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தவர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்குனர் பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட சார்பாக போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசவர் தலைமையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்து சென்றது. பேரணியில் பங்கேற்ற இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் விழிப்புணர்வு பாதகைகள் கையில் ஏந்தி போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா கோவில் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய மக்கள், ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி கோஷமிட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கிளை சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. 78வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் விழுப்புரம் மாவட்ட கோட்டக்குப்பம் கிளை மற்றும் புதுவை ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை மேயர் முத்துப்பிள்ளை திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தியது. மாவட்ட துணைத் தலைவர் முகமது இலியாஸ் தலைமையில் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் முகாமில் 50 யூனிட்டுகள் ரத்தம் கொடையாக கொடுக்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.